ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன், பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டிலேருந்து. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நிறைய பேர் ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்குது. சென்னையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு வரும். இனிமேல் வீடியோஸ் வரும். ஏன்னா கார்டு ஒர்க் இருந்ததுனால வீடியோஸ் வந்து நம்ம போடலை. இனிமேல் வந்து வீடியோஸ் போடுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும், நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து தட்டிட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாம் வரும். உங்களுக்கு ஃபண்டு பற்றின டீட்டெயில் எதனா வேணும், உடனே வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பெல் பட்டன் நீங்கள் தட்டினீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரூஃபாகவே இருக்க போகிறது வாட்ஸ்அப்பில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். நம்மளை 2 பேரும் ரிலேட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே கம்யூனிகேஷன் டூல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும்தான். இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்றீங்க. சரிங்களா? அதுக்கு தான் வாட்ஸ்அப் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அதுவும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம். இல்லை நாங்கள் கார்டு எழுதிட்டு உங்களுக்கு கார்டு அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அதுவுமே வாட்ஸ்அப்பில் தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர வந்து ப்ரூஃப் அப்படின்ட்டு கொடுக்குற அளவுக்கு நம்மளால் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதுக்காக வந்து நம்ம வாட்ஸ்அப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் கட்டாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அனுப்பின பேமெண்ட் எதனா ட்ராக் வைக்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தான் அது வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாகவே ட்ராக் வச்சுட்ருக்கோம். இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்டு போட்டவங்களோட டீட்டெயிலாம் கூட நான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக நம்மக்கிட்ட ஃபண்டு போட்டிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இதுக்காக பேசிகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் பற்றி. ஏன்னா இந்த டீட்டெயில்லாம் எரேஸ் ஆகிற மாதிரி செட்டிங்ஸில் வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. டிஸ்அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 7 days 90 days அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்அப்பியரிங் செட்டிங்ஸ் உங்களுதில் ஆனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற மெசேஜோ இல்லை நீங்கள் அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜோ இல்லை இந்த ஃபண்டு போடணும்னு அனுப்பிச்ச மெசேஜோ எதுவுமே வந்து இருக்காது. எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். தட் மீன்ஸ் அது வந்து அழிஞ்சு போயிடும். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாதிரியும் இருக்காது, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண மாதிரியும் இருக்காது. புதுசாக ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாத மாதிரி தான் அது வந்து எனக்கு காட்டுது. அதனால் அந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜ் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தவங்களது நான் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நான் ஒவ்வொருத்தருதும் போயிட்டு அந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் உங்களோட ஃபோன்லேருந்து பண்ணுறது அது வந்து ஈஸியான ஒர்க்கு. அது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 1 year ட்ராவலில் உங்களுக்கு ஃபுல்லாக நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன இருக்கோ, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன், டிரான்சாக்ஷன் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுக்கு அந்த டிஸ்அப்பியரிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு ட்ராக் வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2, 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம், அதனால் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் பேமெண்ட்லாம் மிஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு 4, 5 பேருது வந்து டிஸ்அப்பியரிங் ஆகிட்டு அவங்க பேமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட ஃபண்டுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் திரும்பி கார்டு அனுப்பலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க பேர் வந்து பிளாங்காக இருக்குது. ஏன்னா நான் அவங்க பேர் வந்து இந்த மாதிரி என்கிட்ட கார்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நேம் சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா கார்டுமே அலர்ட் ஆகிட்டு வந்துருச்சு. நம்மளது வந்து சும்மா கார்டில் ஒரு பேர் எழுதி ஒரு நம்பர் எழுதி கொடுக்குற ஆள் நாங்கள் கிடையாது. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. கார்டு ஏன் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கட்டின பேமெண்ட்டு கார்டு இல்லைனா கூட என்னால் பொருள் கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் வைக்கிற ட்ராக் வந்து அந்த மாதிரி. நான் முன்னாடி இருந்து சொல்லியிருக்கேன், நம்ம மற்ற பண்டுக்காரங்க மாதிரி நம்ம கிடையாது. மற்ற பண்டுக்காரங்க எப்படின்னா உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க, அவங்க ஒரு கார்டு வச்சுருப்பாங்க, உங்கள் பேர் எழுதுவாங்க, நீங்கள் கொடுத்த காசு எழுதுவாங்க, டேட் எழுதுவாங்க, சைன் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட கார்டு மிஸ் ஆகிடுச்சு, இல்லை அவங்க வச்சுருந்தே கார்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கார்டு இருந்தால் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபண்டு போட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபே. இப்போ அந்த கார்டு இல்லைன்னா நீ கார்டு எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நீ என்கிட்ட ஃபண்டு போட்டிருக்க, எத்தனை மாதம் காசு கட்டின அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஃபண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இருந்து சொல்கிறேன், இதை வந்து நான் பிஸ்னஸ் மாடல் மாதிரி பண்ண போகிறேன், ஆல்ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருக்கேன். மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து ரெகுலர் ஃபண்டு மாதிரி நம்ம வந்து பண்ணுறதா ஐடியாவே இல்லை. அதுக்கான முயற்சியில் தான் நான் என்னோட பிளான் பிளேட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபண்டு கார்டை பார்த்தீங்கனாலே தெரியும். புரியணுன்றதுக்காக 2 விதமாகவும் சொல்லிடுறேன். ஏன்னா அரிசியே இல்லாமல் ஃபண்டு கார்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி புதுசாக நம்ம எதெல்லாம் வந்து
கஸ்டமருக்கு செட் ஆகலையோ அதெல்லாம் தூக்கிட்டு பிஸ்னஸ் மாடலில் இது பண்ணணும், இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும், ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து டேரெக்டாகவே சொல்லி தான் வந்து உங்களை சேர்க்குறேன். ஓகேங்களா? நான் வந்து ஏமாற்றிடுவேன் அந்த மாதிரி ஒரு நினப்பில் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா கார்டு கொடுக்க லேட் ஆகுது, அதுக்குமே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமோ அதுவுமே நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் இந்த டிஸப்பியரிங் மெசேஜை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, இதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரிங்களா? ஏன் இதுக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க. அதுக்கு தான் இதையுமே சொல்லிடுறேன். இந்த டிஸப்பியரிங் மெசேஜை தூக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் ட்ராக் வைக்கிறதுக்கு மற்ற ஃபண்டுக்காரங்களாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே வாட்ஸ்அப்பில் இல்லைனாலும் நீங்கள் டிஸப்பியரிங் மெசேஜ் ஒரு 7 டேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் பார்க்கறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணதே வந்து எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? நாங்கள் பேமெண்ட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பிச்சதுமே எரேஸ் ஆகிட்ருக்கும், நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுமே எரேஸ் ஆகிட்ருக்கும். அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களா இல்லையான்றது திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும், இல்லைனா மெசேஜ் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்பி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லணும். இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அது கேட்டாலும் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டேனே, நான் எப்பயோ பண்ணிட்டேன், நீ என்னப்பா இப்போ தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் கணக்கு பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் யார் யாருது வரலையோ நம்ம வந்து சும்மா அப்படியே வந்து கணக்கு பார்க்கறது கிடையாது. பேப்பரில் கையில் எழுதி கிழிச்சு போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ப்ராப்பராக வந்து எக்ஸலில் நோட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து டேலிலையுமே என்ட்ரி பண்ணியும் வைப்போம். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து வெறும் ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க பிஎஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னா வந்து மளிகை கடை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வச்சுருக்கிறது மளிகை கடை கிடையாது. அது தெளிவாக நான் சொல்லிடுறேன். நான் பண்ணுறது மளிகை பண்டு தான். ஆனால் நான் வச்சுருக்கிறது மளிகை கடை கிடையாது. அது வந்து ஃபேன்சி ஸ்டோர். பிஎஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரு. அது இல்லாமல் நாங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம். ஃபேன்சி ஸ்டோர் பற்றி நாலேஜ் இருக்குது. அது இல்லாமல் 10-12 வருஷம் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்கிற ஒரு கன்சல்டன்ட்டு நாங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஐடி ஃபைலிங் இல்லை ஜிஎஸ்டி ஃபைலிங் எதனா பண்ணணுன்னா கூட நாங்கள் வந்து பண்ணுவோம். ஏன்னா அதில் 10-12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் இதை வந்து ஃபண்டுன்றதையே வந்து வேறு டைமென்ஷனில் கொண்டு போய் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். எல்லாரும் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டு அதுலேருந்து வந்து ஃபண்டு பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபண்டில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். சின்னதாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 25 ஃபண்டு தான். ஓகேங்களா? நான் போன வருஷம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஃபண்டு. ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் என்னை நம்பி நீங்கள்லாம் சேர்ந்துருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 3 மடங்கு. அப்போனா நீங்களே எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. நான் சொன்னேன்னா எல்லோரும் கண்ணு வச்சுருவாங்க என்ன. சரிங்களா? அதனால் இவ்வளோ பேரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக வேலை நிறைய நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வேலையை நான் பார்த்தா தான் உங்களுக்கான பொருள் நான் அடுத்த வருஷம் தரமாக சூப்பராக நான் சொன்ன மாதிரி கொடுக்கறதுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வேலையை நான் பார்க்கறத விட்டுட்டு இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு கரெக்டாக ரிமைண்டர் பண்ணி நீங்கள் இந்த பேமெண்ட் இந்த டேட்டில் பண்ணுங்கள், எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, இதெல்லாம் மாதம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் மற்ற வேலையை பார்க்க முடியாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் சூப்பரான பொருள் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுக்குற ஃபண்டை நான் கரெக்டான பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ரிட்டர்ன் எடுத்து என் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா தான் வந்து எனக்குமே சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வாங்கினா சந்தோஷப்படுவீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அந்த மெசேஜஸ்லாம் வந்து கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்குமே வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரே நம்பராக வந்து எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் வருது. நீங்கள் எந்த நம்பர்லேருந்து என்கிட்ட பேசுனீங்களோ வாட்ஸ்அப்பில் மெசேஜில் எதெல்லாம் கேட்டிங்களோ அந்த நம்பர் மட்டும்தான் என்கிட்ட சேவில் இருக்கும். நீங்கள் செகண்ட் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட பேசுகிறது வாட்ஸ்அப்பில் பேசுகிறது ஒரு நம்பரு, எனக்கு கால் பண்ணுறது வேறு ஒரு நம்பரு, நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு வேறு என்னையே வந்து சொல்கிறீங்க. மெசேஜ் திரும்பி வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க. நீ என்னப்பா அவ்வளோ பிஸியாக இருக்கியா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் மட்டும்தான் என் மொபைலில் சேவ் ஆகிருக்கும். ஏன்னா அன்னோன் நம்பர்ஸ் நான் வந்து எடுக்கிறது இல்லை, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபண்டு வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு டேட் இதுலேயுமே மென்ஷன் பண்ணிடுறேன். இன்றைக்கி டேட் வந்து 28 நவம்பர் சரிங்களா? நான் போட்டது வந்து ஃபண்டு 1.5 மாதம் முன்னாடி வீடியோ போட்டேன். அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன், நீ இப்போ தானப்பா எனக்கு அமுச்சு விட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து யாருக்கும் அமுச்சு இல்லை, யூடியூப் வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு வீடியோலாம் போகுது. ஏன்னா அதனால் அவங்க பார்த்துட்டு என்னை ஃபோன் பண்ணுறாங்க. நான் எல்லாருக்கும் ஃபோன் எடுத்து
இல்லை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் எனக்குமே வந்து வருத்தமாக இருக்குது. கேட்குறாங்களே சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கொடுக்கும்போது நான் இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நெக்ஸ்ட் இயர் கொடுக்கும்போது வருத்தப்பட வேண்டிய மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் நான் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபோன்ஸ் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து கால் எடுக்க முடியும். அதுவுமே நான் எங்கன்னா வெளியில் வேலையாக கொஞ்சம் இருந்தேன் அப்படின்னா ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆனால் திரும்பி நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நான் ஃபோன் எடுக்கலன்னு பயப்படவே வேண்டாம். ஏன்னா இவ்வளோ பேர் என்னை நம்பி சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் நான் சார்ஜ்லேயே வச்சு என் ஃபோனை ஆன்லேயே வச்சு இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கேன். ஏன்னா அது சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சில பேர் நீங்கள் ஃபோன் யாருன்னா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னை யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்துட்டு இப்போ 1500 கார்டு நான் இப்போ எழுதியிருக்கேன்னு சொன்னேன். என்கிட்ட போட்டவங்க இந்த 1500 கார்டு வந்து யூடியூப்பில் பார்த்து போட்டவங்க கார்டு தான் நான் இங்கே வச்சு இப்போ காட்டின டேபிள் மேலே போன வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் ஒரு 300 கார்டு நம்ம ஏரியா சரௌண்டிங் சுற்றி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ பேரையும் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணோம், இவ்வளோ பேருக்கும் நாங்கள் பதில் சொல்லணும். அதனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி எனக்கு வந்து பெனிஃபிட் பண்ணி தர முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெசேஜஸ்லாம் கொஞ்சம் கிளியராக வாட்ஸ்அப்லேயே பண்ணுங்கள். கால்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். எங்களை வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பெனிஃபிட் இன்னுமே நிறையவே வரும். சரிங்களா? எங்களை நம்பி போட்டிருக்கீங்க. உங்களுக்கான பெனிஃபிட் என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? என்னை நம்பினதுக்கு நன்றி. வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜை வந்து யாரெல்லாம் ஆனில் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து இந்த வீடியோக்கான மெயின் ரீசன் இந்த வீடியோ போடுறதுக்கே. அது மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு எதனா தெரியணும், சொல்லணும் நான் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.